ஆஸ்திரேலியா தொடரின் இடையிலேயே அஸ்வின் ஓய்வை அறிவித்தது எதிர்பாராத ஒரு நிகழ்வாக மாறி தற்போது கிரிக்கெட் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரோஹித் சர்மா பேசியதற்கும் அஸ்வின் சென்னை திரும்பிய பிறகு நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியிலும் உள்ள முரண்பாடுகள் இந்த சர்ச்சையை உருவாக்கியுள்ளன. 38 வயதான அஸ்வினுக்கு 20-22க்கு பிறகு T20 போட்டியிலும் 2023 உலகக் கோப்பைக்கு பின்னர் ஒருநாள் போட்டியிலும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் தொடர்ந்து விளையாடிய அஸ்வின் சமீபத்தில் நியூசிலாந்துக்கு எதிரான உள்ளூர் தொடரில் இந்திய அணி முழுமையாக தோல்வியடைந்தது. இதற்கு பிறகு ஆஸ்திரேலியா செல்ல அஸ்வினுக்கு முழு ஆர்வம் இல்லாததாக கூறப்படுகிறது. இதற்கான காரணம் ஆஸ்திரேலியா தொடரில் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, அஸ்வின் ஆகிய 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தது. பெர்த்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா விளையாடாத நிலையில் மூத்த வீரர்கள் அஸ்வின் மற்றும் ஜடேஜாவை ஓரங்கட்டிவிட்டு வாஷிங்டன் சுந்தர் இடம் பிடித்தார். பும்ரா கேப்டனாக இருந்த இப்போட்டியில் அஸ்வின் சேர்க்கப்படாததற்கான காரணமாக பயிற்சியாளர் கவுதம் கம்பீரின் முடிவுகள் கூறப்படுகிறது. அடுத்த தலைமுறை வீரர்களை உருவாக்கும் நோக்கில் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. தாம் ஓரங்கட்டப்படுவதை உணர்ந்த அஸ்வின் திடீரென ஆஸ்திரேலிய தொடரின் இடையிலேயே ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டார். இதனை தமிழ்நாட்டின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத்தும் உறுதிப்படுத்தியுள்ளார். அஸ்வினுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் 500 விக்கெட்களுக்கு மேல் வீழ்த்திய அஸ்வினுக்கு பேர்வேல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்காக பிசிசிஐ அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. தாம் கேப்டனாக இருந்திருந்தால் அஸ்வினை இவ்வாறு ஓய்வு பெற அனுமதிக்க மாட்டேன் என இந்தியாவின் முதல் உலகக் கோப்பை வென்ற கபில் தேவ் தெரிவித்துள்ளார். இதேபோல் கோலி கேப்டனாக இருந்திருந்தால் அஸ்வினை ஓய்வு பெற அனுமதிக்க மாட்டார் என பாகிஸ்தான் முன்னாள் வீரர் பாசித் அலியும் கூறியுள்ளார். அஸ்வின் ஓய்வு பெற்ற பிறகு அதற்கு பின்னால் உள்ள சர்ச்சைகள் தொடர்ந்து வெளிப்படுகின்றன. இது மழை விட்டும் தூவானம் விடாத கதையாக மாறியுள்ளது.